பண ரீதியான விஷயங்கள்ல மீனராசிக்கு இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் சரியாகும். எந்த விஷயத்துல இவங்க இழந்தாங்களோ, எந்த வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்பட்டாங்களோ அது அத்தனையும் அடுத்த 6 மாதத்தில் கடவுள் நிச்சயமாக கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைச்ச மீனராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. இந்த 6 மாசத்துல வீட்டுல ஒரு மங்கள காரியங்கள் சத்தியமா நடக்குங்க. ஒரு மனையில மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய சூழலை ஆண்டவன் ஏற்படுத்துவான். நீண்ட நாளா அடைக்க முடியாத கடனை அடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த எல்லா சிக்கலும் சரியாகும். இந்த காலத்துல ஒரு திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மீனத்துக்கு இருக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமரிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. இந்த மீன ராசி அவங்களுக்கு இப்போ ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்ல சார்? ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷத்துல அவங்க பார்க்காத சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த 3 வருட வாழ்க்கை என்பது மீனராசிக்காரர்களுக்கு நிறைய லைஃப்ல லெசன்ஸா கற்றுக் கொடுத்தாரு கடவுள். ஏன்னா மீன் எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய குணம் அவங்களுக்கு உண்டுங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிய அளவில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அவங்கன்னே சொல்லலாம். பட் என்ன, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவாங்க. மீன் நம்ம பார்த்துருப்போம், தூண்டி முள்ள போடும் பொழுது அது சோப்பு நுரைய போட்டாலும் எடுக்கும், நாக்கு பூசை போட்டாலும் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள ஈஸியாக ஏமாற்றி வாங்கி சாப்பிட்றலாம் மீனராசியை. பட் எல்லாருக்கும் செஞ்சுட்டு தனக்காக வாழாத போனது தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய வழியை கொடுத்தது கடந்த ஒரு 3 வருஷமாவே. ஸோ மீனராசிக்காரர்கள் இனிமேல் அன்போடு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, மிகச்சிறந்த நேரம் இப்போ வந்திருக்கு. 5வது இடத்துல குரு உச்சமடைகிறார். ராசிநாதன் உச்சம் அடைகிறது 7.5 சனியினுடைய அத்தனை வழிகளையும் போக்க போறார். ஏன்னா ராசியவே குரு பார்க்கிறார், சனி பகவான குரு பார்க்கிறார். அப்போ மனசளவுல எதெல்லாம் குழப்பமாக மீனராசிக்காரர்கள் நினைத்தார்களோ அது அத்தனையும் அவர்களுக்கு வெற்றி அடையும்.
நான் இப்படி இல்லை சார், ஆனா இந்த 3 வருஷம் நான் முடங்கி போயிட்டேன் சார். நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் சார், ஆனா இந்த 3 வருஷத்துல என்னால நினைக்கவே முடியல சார். நான் ஏத்தி வச்ச விளக்கெல்லாம் தீபமா பிரகாசிக்குது, எனக்கான ஒரு விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறேன், அதுல தடைகளை மட்டுமே தான் நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் இறைவன் அருளோடு மிகப்பெரிய வெற்றியினுடைய உயரத்தை தொடப்போகிறீர்கள். குறிப்பா குடும்ப விவகாரங்கள்ல, குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். பண ரீதியான விஷயங்கள்ல மீனராசிக்கு இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் சரியாகும். உங்கள் வார்த்தைக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். இந்த 3 வருஷமா அலட்சியப்படுத்தப்பட்டாங்க மீனராசி. எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கும். வேலை செய்யற இடத்துல அவமானம், வீட்டுக்குள்ள அவமானம், சொந்த பந்தத்துக்குள்ள அவமானம், நம்ம யாரெல்லாம் நல்லவங்க நம்பி பேசுறோமோ அவங்களாலே பெரிய வலிகள், பெரிய மன உளைச்சல்கள், இது எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு குமுறி போனவங்க. எப்படின்னா ஒரு நேர்மையானவங்களை நீங்க காயப்படுத்தினா அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், அந்த வலியை மீனராசி அனுபவிச்சாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தகுதியானவர்களாக இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த வீரியத்தோட எங்கு இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்களோ, எந்த விஷயத்துல இவங்க இழந்தாங்களோ, எந்த வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்பட்டாங்களோ, அது அத்தனையும் அடுத்த 6 மாதத்தில் கடவுள் நிச்சயமாக கொடுக்க போகிறார். அதே மாதிரி ஒரு புதிய தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, புதிய எழுச்சியோடு பல காரியங்களை தொடங்குவார்கள். இதுவரைக்கும் தொழில் தொடங்கணும்னு நினைச்ச மீனராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க 10 கடைகளை போட்டு 100 பேர்த்த வேலைக்கு வைக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் தருவார். ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைக்கிறனுடைய கனவு இந்த வருஷத்துல கண்டிப்பா 6 மாசத்துல நனவாகும். சார் ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு பாக்குறேன் சார், கடைசி வரைக்கும் போகுது, லோன் தள்ளி தள்ளி போகுது சார், வேலைலாம் பார்த்துட்டு வந்துடு சார், எடுக்க முடியலன்னா கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துல அந்த வாகன பிராப்தம் இவர்களுக்கு கூடி வரக்கூடியதா இருக்கும். இந்த 6 மாசத்துல வீட்டுல ஒரு மங்கள காரியங்கள் சத்தியமா நடக்குங்க. ஒரு மனையில மங்கள வாத்தியங்கள் முழங்கக்கூடிய சூழலை ஆண்டவன் ஏற்படுத்துவான். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பிராப்தமும் புத்திர பாக்கியமும் இந்த வருஷத்துல கிடைக்கும். தீராத நோயில யாரெல்லாம் தவிச்சாங்களோ அவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த நோய் எல்லாம் சரியாகும். ஆன்சைட்டி இருக்கு சார், டிப்ரெஷன் இருக்கு சார், ஸ்ட்ரெஸ் இருக்கு சார், ட்ரௌமாவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், கடந்த காலத்தோட வழியே என்னால் மீண்டு வர முடியல சார் அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் தவிடு அப்படியே பகலவனை கண்ட பனி போல ஜம்முடு மாறி வந்து உங்க உடம்பும் மனசும் சரியாகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா கல்யாண வயசுல இருந்தும் இந்த 3 வருஷமா எத்தனையோ வரன் பாக்குறேங்க ஐயா, நாங்க பாக்குறவங்கலாம் கல்யாணம் கூடி வந்துருது, எங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த 3 வருஷம் 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே கருத்து மோதல்களும் பிரச்சனையுமா தான் இருக்கும். கணவன் பாசமா இருந்தா மனைவி ஏத்துக்க மாட்டாங்க, மனைவி அன்பா இருந்தா கணவனால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா மாற்றுப்பாலினத்தால் பல்வேறு நெருக்கடிகளையும் மீனராசி அனுபவிச்சிருக்கும். பட் அந்த வழிகள்ல இருந்து கடவுள் மீட்டு கொண்டு வந்து இல்லற வாழ்க்கையை நல்லறமாக மாற்றுவார். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கடவுள் புண்ணியத்துல கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. இந்த காலகட்டங்கள்ல விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட வழக்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஒண்ணு சேரக்கூடிய அம்சங்களை கடவுள் தருவாருங்க. நீண்ட நாளா அடைக்க முடியாத கடனை அடைப்பார்கள். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த எல்லா சிக்கலும் சரியாகும். சார் நான் பணம் கொடுத்துட்டேன், ஏமாத்திட்டாங்க, எனக்கு இந்த வர வேண்டிய பணம் வருமானா கண்டிப்பா வரும். அதற்கு அடுத்தது அப்பா வழி சொத்து பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழல்களை கொடுக்கும். இந்த காலத்துல ஒரு திடீர் ஜாக்பாட் அடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மீனத்துக்கு இருக்கு அடுத்த ஒரு 6 மாசத்திலே. அதற்கு அடுத்தது 10ஆம் அதிபதி உச்சம் அடைகிறாருங்க. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கான பலனை பட்டத்தின் அடிப்படையில, பதவி அடிப்படையில, புகழ் அடிப்படையில கடவுள் தருவார். பாக்குற நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சார் ஒரு நல்ல ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா கிடைக்கும். பிசினஸ்ல பெரிய அளவுல வரணும்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்களா, பெரிய சக்சஸ் கிடைக்கும். பண விஷயங்கள்ல விவகாரங்கள்ல பெரிய அளவு புகழை கடவுள் சேர்ப்பார். பல மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வழி இருக்கும். நான் புண்ணியம் மட்டும் தானே பண்றேன், என்னையா போட்டு பொலன்னு பொழக்குது நேரம், இந்த 3 வருஷம் சனி போட்டு வாட்டி எடுத்துட்டாருன்னு நினைச்சிருப்பாங்க. கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சமடைகிறார். நீங்க பண்ண புண்ணிய பலன்கள் அத்தனையும் இந்த அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல மீனராசி நிச்சயமாக அனுபவிக்கும். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகரித்து இவங்க கையால 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் தருவார். 12ல ராகு இப்போதைக்கு இருக்கிறதுனால வெளிநாடு பயணம், வெளி மாநில பயணம், வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும். பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம் இப்போ திருப்ப நீங்கள் சப்மிஷன் பண்ணுங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரொசீட் பண்ணி கடவுள் புண்ணியத்தில் பிஆர் கடவுள் ஆண்டவன் அருளோடு கிடைக்கும். வெளிநாடுகளில் தொழில் தொடங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறனுடைய கனவுகளும் நிச்சயமாக 100% வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். 7.5 சனி ஜென்ம சனியே நடந்தாலும் ராசியை குரு பார்க்கறதுனால ஜென்ம சனியினுடைய வீரியம் நிச்சயமாக குறையும்.
நல்ல விஷயம் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை தாராளமா தொடங்கி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடியதா இருக்கு. ஸோ இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுதும், இவங்களுக்கும் இந்த பரிகாரங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கோவில்கள்னு ஏதாவது இருக்குமா சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜென்ம சனி 1000 விஷயங்கள் நம்ம குரு பாக்குதுன்னு சொன்னாலும், முன்னாடி சொன்ன மாதிரி தான். அடைமழையா இருந்தாலும் உடம்புல கால் நனையும், தண்ணி படச் செய்யும். கொடை மாதிரி குரு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறைவதற்காகவும், ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறைவதற்காகவும், பௌர்ணமி காலகட்டங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சாமி. ஏன்னா சந்திரனோடு சனி சேருது. சனின்னா இருட்டு, சனின்னா மந்தன். உங்களுடைய எண்ணம் தெளிவடையணும், சிந்தனை தெளிவடையணும், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவடையணும்னா உங்களுக்கு பிடிச்ச கோயில் எதுவோ பௌர்ணமி அன்னைக்கு போங்க. அந்த கோவில்ல மனதார சாமி கும்பிட்டுட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த கோவில் பிரகாரத்தை அழகா சந்திரனுடைய ஒளி மேல படுற மாதிரி நடந்து வந்து ஆத்மார்த்தமா வழிபடுங்க. உங்க உடம்புலையும் மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இந்த வழிபாடை தொடர்ந்து ஒரு 9 பௌர்ணமிக்கு உங்க செஞ்சா போதும். ஆண்டவன் புண்ணியத்துல 9வது பௌர்ணமி முடியறதுக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். மீனராசிக்காரர்களே ரொம்பவே நல்ல நேரம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 6 மாசத்தை நீங்க நல்லா பயன்படுத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிலடங்காத மாற்றத்தையும், சந்தோஷத்தையும், திருப்பத்தையும் நிச்சயம் பார்ப்பீர்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி எழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி எழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாம வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாம வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாம வளர்ந்தோம். ஆனா கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.